ஆனால் வயிற்று பிழப்புக்கு இருந்தால் கூட சாயந்தரம் ஆகிட்டு அவங்களும் இன்றைக்கி வந்து மதுக்கு அடிமையாகி தான் இருக்கிறாங்க. அவங்களும் மது குடிக்கிறாங்களா? இந்த கோயிலில் வசூல் பண்ணுறவனா இருந்தாலும் சரி, தெற்காட்டில் வசூல் பண்ணுறவனா இருந்தாலும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அவன் பூரா போதையில் தான் இருப்பான், அடிமையில் தான் இருப்பான். அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்போ நம்ம குரு பூஜைக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் சிவனடியார்களை ஒரு 10 பேராவது வர வைக்கணும், நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இந்த பகுதியில் எங்கே பார்த்தாலும் சிவனடியாருன்னு என் கண்ணுக்கே தெரியல. சதுரகிரி பெரிய பேர் போன இடம், ஒரு சிவனடியார் கூட அங்கே கிடையாது. ஆனால் சிவனடியார்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஏரியாவில் பூரா சதுரகிரியில் இருக்கிறவனை தான் கூப்பிட்டு வச்சு சிவனடியாருன்னு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களெல்லாம் வர வைக்க மாட்டோம். சிவனடியாருங்கிறதே இங்கே இந்த பகுதியில் இல்லவே இல்லை. எல்லாம் போலியான சிவனடியார்கள். நம்ம போலியான சிவனடியார்களை கொண்டு வந்து அந்த மரியாதையை கொடுக்க முடியுமா? ஒரு சிவனடியாரை வந்து ஒரு நிகழ்ச்சியில் வர வைக்கிறோம்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கொடுக்கணும். போலியானவனுக்கு கஞ்சா குடிச்சிட்டு போதையில் இருக்கிறவனை வந்து சிவனடியாரை நம்ம உட்கார வைக்க முடியுமா? அதனால தான் அவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. திருவண்ணாமலையில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, சதுரகிரியில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, செஞ்சி மலையில் கூட இருக்காங்க சாமின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்க பூரா போதைக்கு அடிமையானவன் தான், ஆண்டிகை தான். உத்தராட்சை போட்டுக்கிட்டவன், காய் வேஸ்ட்டை கட்டினவன் எல்லாருமே சிவனடியார் சிவபக்தர்னு சொல்லிட முடியுமா? இந்த போதைக்கு அடிமையாக உள்ளவங்க வந்து கஞ்சா குடிக்கிறது ஒரு அகோரியம் மாதிரி சிவனையாலும் தான் பயன்படுத்துகிறாங்க. அது இருக்காது இல்லை, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். ஒரு போதைக்கு நீங்கள் அடிமை ஆகிறீங்க, போதையாக இருந்தால் போதும். தன்னிலையில் எப்படி இருப்ப? நம்மளுடைய குணபாவம் இருக்குமா? சுயநலம், சுயமாக இருப்போமா? சுயத்தை இழந்து தானே இருப்போம். அதில் வந்து அவர் உள்ளூர்ல அது கிடையாது, சிவபக்தம் கிடையாது. கஞ்சா ஒரு போதை. நீங்க கஞ்சா ஒரு சிகரெட்டுக்கு 4 சிகரெட் அடிச்சிட்டீங்கன்னா நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரியாது. உன்னை எப்படி நம்ம சிவனடியார் சிவன் பக்தர்னு எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் பண்ணும்போது அவங்க தன்னை இழந்துடுறாங்க. வேலூர் ஆசிரமத்தில் முதல் பகவானுக்கு முதல் குரு பூஜை நடத்துகிறோம். சாமி சிவம்பதை அடைஞ்சு முதல் குரு பூஜை வேலூரில் நான் நடத்தினேன். இங்கே கணக்கம்பட்டிக்கு வரல, நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சார். நீ அங்கே நடத்த அன்றைக்கி அப்படின்ட்டு அங்கே நடத்துகிறோம். அப்போ அங்கே இருக்கிற பக்தர்கள் குரு பூஜைன்னு சொல்லி வால் போஸ்ட்டு அது இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4000 வால் போஸ்ட் அடித்து காட்பாடி அங்கே எங்கேன்னு ஒட்டிட்டாங்க, எல்லா இடத்துக்கும் ஒட்டிட்டாங்க. காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி நிறைய ஒட்டியிருந்தாங்க. அப்போ ஆந்திராக்காரர் ஒருத்தர், தமிழ்காரர் ஒருத்தர், கேரளாக்காரர் ஒருத்தர், 3 பேர் எங்கேருந்து வராங்க? காசியிலேருந்து பாத யாத்திரை மாதிரி ட்ரெயினில் வராங்க. சில இடத்துக்களுக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த எந்த ஊரில் ட்ரெயின் வசதி இருக்கோ அங்கேருந்து ஏறி போய்க்கிறது அப்படிங்கிற மாதிரியே. காட்பாடியில் வந்து இறங்கின பக்கமில் அந்த வால் போஸ்ட்டை பார்த்த உடனே அது எங்கே இருக்குதுன்னு கேட்டு அவங்க 3 பேரும் அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஆசிரமம் இருக்கிறது அந்த இதில் நடந்தே வந்து சேர்ந்துட்டாங்க கேட்டு. அப்போ குரு பூஜை நடக்கிற அன்னைக்கு காலையிலே வந்துட்டாங்க, இருந்தாங்க. ஒரு 3 நாள் அங்கேயே தங்கி இருந்தாங்க. எல்லா பூஜையும் பார்த்தாங்க, செஞ்சாங்க, இருந்தாங்க. சில உபதேசங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, முடித்தாங்க. 3ஆவது நாள் முடிஞ்சது. 4ஆவது நாள் காலையில் 2 பேர் சாமி நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் வந்த வேலைக்கு போகணும் அப்படின்னாங்க. சரி கிளம்புங்க அப்படின்னு. ஒருத்தர் மாத்திரம் அவங்க வாயா போகலான்னாங்க. நான் வரல அப்படின்ட்டாரு. ஏன்னு கேட்டார். இங்கே எனக்கு தங்கணும், இங்கே சில விஷயத்தை நான் கற்றுக்கிறணும், நான் எங்கேயுமே வரல அப்படின்ட்டார். யார்? ஆந்திராக்காரர்.
தமிழ்காரரும் கேரளாக்காரரும் கிளம்பிட்டாங்க. ஆளுக்கு 1000 ரூபா கையில் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டு 2 ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சாச்சு. ஒரு ஆட்டோவை வர சொல்லி ஆட்டோவில் போய் ஸ்டேஷனில் இறக்கி விட்ருங்க, ரயில்வே ஸ்டேஷனுன்னு சொல்லியாச்சு. இந்த ஒருத்தர் இருக்கிறாரு, காலையில் 4 பீடி சாயந்தரம் 4 பீடி கஞ்சா அடிச்சுக்கிட்டே இருக்கிறவர். நான் 3 பேருமே கஞ்சா அடிக்கிறவங்க தான். கஞ்சா அடிச்சுட்டே இருக்காரு. நானும் ஒரு வாரம் பார்க்குறேன். அது அவர் அது பழக்கத்தில் இருக்கார், அவர் வாட்டுக்கு இருக்கார். சாப்பாடும் அந்த கஞ்சா நிறையா சாப்பிட்டாங்கன்னா சாப்பாடும் நிறையா சாப்பிடுவாங்க. சாப்பாடும் விபரீதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யதார்த்தமாக இருக்கும்போது நான் கேட்குறேன், என்ன காரணத்துக்காக இங்கே தங்கிருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னா, இல்லை சாமி நான் 24 வருஷம் ஆச்சு காசிக்கு போய், இமயமலைக்கு போய். நான் ஒரு சிவில் இன்ஜினியரு. எப்படி கல்யாணம் முடிச்சு எனக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. எனக்கு சிவன் மேலே நாட்டம் வந்ததுனால எனக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு சில இதுகளை குடும்பத்துக்கு ஒதுக்கிட்டு மீதியெல்லாம் என் கையில் கையிருப்புக்கு வச்சுக்கிட்டு நான் இமயமலைக்கு போனேன். ஒரு 10 லட்ச ரூபா கையில் வச்சுட்டு போனேன். இந்த காசு கையில் இருக்கிறது வரைக்கும் என்னை அங்கே ஒரு செகஜோதியாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த மடத்தில் 2 நாள், இந்த மடத்தில் 2 நாள், இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தேன். காசு காலியாச்சு, எல்லா மடத்துலேருந்து என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கே பட்னியாக இருந்து இங்கே பட்னியாக இருந்து பசியாக இருந்து கடைசியாக ஒரு இடத்துல போய் சேர்ந்தேன். அவங்களுக்கு எடுபடியாக போய் இருந்தேன். நீங்கள் எல்லா சேவையும் பண்ணு, நாங்கள் எல்லா இதுவும் பண்ணு, உனக்கு சிவனை நாங்கள் நேரடியாக உனக்கு காட்டி கொடுக்குறோம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் சிவனை ஒரு நாளும் காட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தாண்டிச்சு. அதுக்கப்புறம் இந்த கஞ்சாவை என்கிட்ட கொடுத்தாங்க. இதை சிகரெட்டில் போட்டு இல்லை சிமிலியில் போட்டு இழுத்து பழகுன்னு சொல்லி. நான் அவங்க சொல்கிறது தானே செய்யணுங்க. அதை செஞ்சு கடைசியாக நானும் பெரிய கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டேன். இதை நீ முழுமையாக அனுபவிச்சா தான் நீ சிவனை பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. எப்படி நான் அங்கே போய் 24 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. 20 வருஷமாக கஞ்சாவை நான் குடிச்சு தான் பார்க்குறேன், கஞ்சாவை தின்னு தான் பார்க்குறேன். இன்னும் ஒரு நாளும் சிவனை பார்க்கல. புரியுதா? என்னடா இப்படியே இருக்கிறமே அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு பாத யாத்திரை மாதிரி ஒரு இது போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்படி கிளம்பி வந்தோம். வந்த இடத்துல காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் இந்த வால் போஸ்ட்டை பார்த்ததுனால இறங்கி இங்கே வந்தோம். இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே தங்கணும்னு தோணிடுச்சு. இங்கே நம்ம எதிர்பார்த்தது இங்கே இருக்கிறது மாதிரி இருக்குது, நாம் இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமி நான் தங்கிட்டேன். அவங்களோட போகலை. சரி, தங்கிட்டீங்க, சந்தோஷம். நீங்கள் எதிர்பார்த்த நிலை இங்கே இருக்குன்னா அதை நீங்கள் நடைமுறையில் உபயோகத்துக்கு கொண்டு வரணுன்னா நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. இதுதான் சாமி அங்கேயும் சொன்னாங்க அப்படின்னாரு. எப்படி நாங்கள் சொன்னதெல்லாம் நீ கேட்கணும்னு இப்படித்தான் அவங்களும் சொன்னாங்க அப்படின்னாரு. அவங்க சொன்னது வேற, இந்த பரதேசி சொல்கிற வார்த்தை வேற அப்படின்னு. சொல்லுங்கன்னு ஃபஸ்ட்டு நீ கசைக்கு பீடியில் போட்டு குடிக்கிறவாரு அதை நீ நிறுத்தணும். அதை முழுமையாக நீ நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் மற்ற வெடியெல்லாம் மற்ற விஷயத்த பேச முடியும். அது என்னால் முடியாதே. 3 கிலோ பொட்டணம் வச்சிருக்கிறான். 3 கிலோ சுற்றி போய் சேர்றது வரைக்கும் வேணும்ல. எப்படி என்னால் இருக்குங்க? நீ அப்போ தான் உண்மையான நிலை சுயநிலத்துக்கு நீ வருவ, இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு. அவருக்கு அதை நிறுத்துறதுக்கு 1 வாரம் அவருக்கு போதனை பண்ணேன். 1 வாரம் உன் நிலையிலிருந்து நீ எப்படி மாறணும், என்ன செய்யணுங்கிறதுக்காக 1 வார போதனை அவருக்கு கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் தான் சம்மதிச்சுக்கிட்டாரு, நான் இதை எப்படியாவது கைவிடுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டார் அதை கைவிடுறதுக்கு. அழுவார், எனக்கு கொடுங்களே அப்படின்னு. ஏன்னா அந்த மொத்தமாக வச்சுருந்தேன், நான் வாங்கி வச்சுருக்கேன், உங்கள் கையில் இருந்தால் நீ எப்படி எடுத்து சாப்பிடுவீல்ல அப்படின்னு சொல்லி கொடுங்களேன்னு அழுவார், உருளுவார். வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். இப்போ உங்கள் பக்தர்களாம் ஏன் சாமி அவர் இப்படி கஷ்டப்படுத்துறியா, அவர் என்னமும் பண்ணிட்டு போட்டுமா, அது கிடையாது. அப்படி அவர் அதிலிருந்து விடுபடுறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் அது இல்லை சாமி நான் இனிமேல் அது வேண்டாம், சரி ரைட், என் கண்ணு முன்னாடி இந்த நீயே அதை தீய வச்சு கொளுத்து அப்படின்னு கொடுத்தேன். தீய வச்சு கொளுத்துனாரு. தீய வச்சு கொளுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது, போய் குளிப்போ நல்லா குளிக்க வச்சு குளிக்க முடிச்சு அதுக்கப்புறம் அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்த சொன்னேன். எல்லாமே கஞ்சா வாடையாக இருக்குது. சோல்னா பையிலிருந்து அவன் வச்சிருந்த பெட்ஷீட்லேருந்து மொத்தம் தீய வச்சு கொளுத்து அப்படின்னு கட்டிக்கிறான். நீ கொளுத்தியே அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாம் கொளுத்து வச்சு முடிச்சுட்டு அவங்க தகுந்தது மாதிரியே அந்த சந்தன கலர் காய் வேஷ்டி நிறையா அங்கேயும் வச்சுருப்பேன், எப்படினாலும் வச்சுருப்பேன். 10 வேஷ்டி 15 வேஷ்டி கொடுப்பேன். ஒரு 4 வேஷ்டி எடுத்து கொடுத்து, என்னுடைய சிப்பா கலர் சிப்பா கிடந்தது ஒரு 4 சிப்பா அவனுக்கு கொடுத்து, பெட்ஷீட் 2 கொடுத்து, இந்த இதை வச்சுக்கோ வச்சு அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 40 நாள் 45 நாள் அவருக்கு நைட்டில் நான் உபதேசம் கொடுத்துருப்பேன். டெய்லி நைட்டில் 2 பேருக்கும் உபதேசம் கொடுக்குற வேலை தான், அவருக்கு கொடுக்குற வேலை தான், அவர் கேட்குற வேலை தான். கேட்டு 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 உள்வாங்கி 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 அந்த ஆர்வத்தில் இருக்கார் இல்லையா, உள்வாங்கி முடித்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இவ்வளோ காரியங்கள் இருக்கே சாமி, ஒரு பாலா போன சமுதாயத்தை கெடுக்கிறது மாதிரி நீ கெடுத்துட்டாங்களே சாமி, அங்கே நீ அதை தேடி போகிறேன், அவன் நீ கெடுக்கிறான், அவனா வந்து பிடிச்சிட்டா போகிறான். சரியில்லைன்னா நீ அந்த இடத்துலேருந்து வெளியே போயிருக்க வேண்டியது, நீயே அவங்ககிட்ட போய் எல்லா காசும் பிடிச்சிட்டு விட்டாங்களே சாமி, நான் எங்கே போக முடியும் பிடிச்சி. அதுக்கப்புறம் அவர் ஒரு 48 நாளைக்குள்ளேயே அவர் ஒரு நிலையை அடைஞ்சிட்டார். ஏன்னா அவருடைய தேடுதல் அந்த எண்ணங்கள் எவ்வளோண்ணா 24 வருஷம் வச்சுக்கோங்களேன், அங்கே வீணா போனதெல்லாம் இங்கே பிடிச்சாரு. பிடிச்சி ஒரு நிலைக்கு வந்தார். வந்து முடித்த உடனே அதுக்கப்புறம் சொன்னேன், சரி ரைட், உனக்கு இது போதும் சாமி அப்படின்னு. சாமினார், இது போதும், 24 வருஷம் ஒன்றும் தெரியாமல் இருந்துட்டு இங்கே வந்து ஒரு 40 நாளையில் ஏன் ரொம்ப பெருசாக ஆசைப்படுறேன் அப்படின்னு கற்றுக் கொடுத்து, இப்போ நான் என்ன செய்யட்டும்னாரு, எங்கேருந்து வந்து அந்த பாதையை நோக்கி நீ பயணம் பண்ணு. அப்போ அவர் சொன்னார், கேட்டார், நான் ஊராகவே சுற்றிட்டு தான் இருக்கணுமா சாமி, என்னுடைய நிலை அப்படி தானானார். இல்லை, நீங்கள் அதே காசி ட்ரெயின் ஏறு, போய்கிட்டே இரு, எந்த ஸ்டேட்டில் எந்த ஸ்டேஷனில் உனக்கு இறங்கணும்னு தோணுதோ அங்கே இறங்கிரு, அதுக்கப்புறம் அது தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலையும் 3000 கையில் கொடுத்து, இந்த போகிற வழியில் சாப்பிட்டுக்கோ, சாப்பாட்டுக்குன்னு எங்கேயும் கஷ்டப்படாத அப்படின்னு. அதே மாதிரி ட்ரெயின் ஏறி போனார். உத்தரப்பிரதேசத்தில் போய் இறங்கிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் போய் நைட்டு 3 மணிக்கு அங்கே போய் நின்றுருக்கு, இறங்கிட்டார். இறங்கி அங்கே இங்கேயும் பார்த்துருக்காரு. இறங்குனா அவங்கவுங்க போயிடுவாங்களே நைட்டில். இங்கே தான் கொஞ்சம் சிரமம். வடநாட்டிலாம் காவி வேஷ்டி கட்டி சோழனா போயிருந்தா எங்கே வேணாலும் படுத்துக்கிறலாம், எந்த போலீஸ்காரனும் அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஆமாம், கஷ்டப்படுத்த மாட்டாங்க. படுத்து கிடந்திருக்காரு. காலையில் ஸ்டேஷனில் அப்படி காலையில் அந்த ட்ரெயினுக்கு வரும்போது ஆட்கள் நிறையா வந்துடுவாங்கள்ல, அதுக்கப்புறம் படுத்திருக்க முடியாது இல்லையா. அது பக்கத்தில் தண்ணி இருந்திருக்கு, மூஞ்சி கீஞ்சி கழுவிட்டு அங்கே ஒரு டீயை குடிச்சிருக்கிறாரு. குடிச்சிட்டு ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 20 பேர் தும்முன்னு வந்திருக்காங்க. வந்ததும் வணக்கம் சாமி அப்படின்றது. இவர் வணக்கம் சாமி, நீங்கள் இங்கே தங்கியிருக்கீங்கன்னு நினச்சி தான் உங்களை தேடி தான் நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு. தங்கியிருக்கிறீங்க, ஆமாம்.
நீங்கள் எங்கள் கூட வரணும். எதுக்குயா? நாங்கள் நீங்கள் எங்கள் கூட வாங்க, உங்களுக்கு வேலை இருக்குது. இவருக்கு என்ன பயம்னா, இந்த சுமைக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்மளை கூப்பிட்டு கொண்டு போய் உள்ள சிக்க வச்சுருவாங்களோ, இவங்க ஒரு மாதிரி இருக்காங்களேன்னு நினச்சி பயம். அவட்டில் பொட்டன்ஷியல் தான் வச்சுருந்தார். உடனே எனக்கு கூப்பிட்டு சாமி, நான் இப்படி இந்த உத்தரப்பிரதேச ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன், இப்படி வந்து கூப்பிடுறாங்க ஒரு 10-15 பேர். சரி, என்ன சொன்னாங்க, உங்களுக்கான வேலை இருக்குது, நீங்கள் அங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வந்திருக்கிறதுல 18 பேர் இருக்கானா அப்படின்னு கேட்டேன். என்னென்ன ராமசாமி 18 பேர் இருக்கிறாங்க. ரைட், அவன் கூப்பிட்ட இடத்துக்கு நீ கிளம்பி போ. சாமி இந்த மாதிரி போ, உனக்கான வேலை அங்கே இருக்குது, நீ பயப்படாத. அங்கே போய் நின்றுட்டு நான் கேட்குறது இருக்கான்னு மாத்திரம் எனக்கு சொல்லு. அது இருந்தால் நீ அங்கே இரு, இல்லைன்னு அந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு. அதே மாதிரி அங்கேருந்து அவங்க ஒரு ஜீப்பில் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 100-120 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கிராமம், சரியான கிராமத்து பக்கம் கூட்டிகிட்டு போய் ஒரு சிவன் ஆலயம், ஆனால் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணலை. லிங்கமெல்லாம் செஞ்சு ஒரு ரூமில் தனியாக இருக்குது. கோயிலெல்லாம் நல்லா கட்டி அம்சமாக வச்சுருக்கிறாங்க. அதை பிரதிஷ்டை பண்ணதுக்கு முன்னாடி அதை செஞ்சவர் உயிர் துறந்துட்டார். உயிர் துறந்து 10 வருஷமாச்சு. அதுக்கப்புறம் அதை யாரும் எடுத்து பண்ண முடியல, செய்ய முடியல. அதுக்கு சுற்றி இருக்கிற ஒரு 40 கிராமம் அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டது மாதிரி இருக்குது. என்ன பண்ண, இவரை கூப்பிட்டு கொண்டு போய் அங்கே விட்டுட்டாங்க. சாமி, இது ஏதோ சிவான ஆலயம் அமைச்சது மாதிரி இருக்கு. ரைட்டு, இந்த இடத்துல இந்த இது அமைச்சிருக்காங்களா? ஈசான மூலையில் இது இருக்கா? இருக்குது சாமி. குபேர மூலையில் என்ன இருக்குது? இந்த மாதிரி இருக்கா? இருக்குது சாமி. குபேர மூலைக்கும் வாயு மூலைக்கும் இடையில தங்குறதுக்கு ரூம் வச்சுருக்காங்களான்னு கேட்டேன். ஆமாம், இருக்குது சாமி. ரைட்டு. கருவறை எல்லாத்துக்கும் மேற்க இருக்கா? இருக்குது சாமி. ரைட், அதுதான் உனக்கான இடம், அங்கேயே இருந்து கொண்டாச்சு. சாமி, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன செய்யட்டும்னாரு. ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த கருவறைக்குள்ள ஒரு உளம்படியை வாங்கு, அதை நிறைய எண்ணெயை ஊற்று, திரியை போட்டு ஜோதி ஏற்றி விட்டுரு, அதுதான்டா சிவனுன்னு சொல்லிடு. லிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறது வரைக்கும் அவர் தான் சிவன், வாரவங்களும் அதை வணங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீயும் உன் ரூமுக்கு முன்னாடி உட்காந்து விபூதி மாத்திரம் எடுத்து கொடுத்துட்டு உட்காந்துக்கோ, இதுதான் உன் வேலை அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்க சாமின்னு உட்காந்துட்டு ராஜபோகமா 40 கிராமம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கு. 1-2 இல்லை, 40 கிராமம் இன்னைக்கும் அவரை பாதுகாத்துட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சதா? அவர் வாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காரு, இன்னும் பிரஸ்டேஷன் பண்ணலை. இப்போ கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சுல்ல. கேட்க மாட்டாங்களா சாமி, ஏன் இன்னும் பிரதிஷ்டை பண்ணலை, பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான நேரம் வரல.